என்னம்மா பத்மா, அப்படியே ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கேன். நாட்டியம் ஆடாத ஒண்ணுதான் பாக்கி. என்ன விஷயம்? உன் கணவர் என்ன அப்படியே உன் துதி பாடிக்கொண்டிருக்கிறாரா? அதில் அப்படியே அம்மா மதிமயங்கி போய் பாடிக்கொண்டிருக்கிறீர்களோ என்று கேள்வி கணையுடன் நின்று கொண்டிருந்தாள் என் தோழி அனுப்பமா. அட, யாரடி இவளே? நான் என் கணவரை நினைச்சுதான் பாடுறேன்னு உனக்கு தெரியுமா? எதையும் தெரியாம பேசக்கூடாது, புரியுதா? என்ன மேடம்? சரி சரி, கோபிச்சுக்காத, நல்லாவே புரியுது. அப்படின்னா யாரை நினைச்சிட்டு தான் பாடிட்டு இருந்த? சொல்ல, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். வேற யாரை பத்தி நினைக்க போறேன்? எல்லாம் நான் தவமிருந்து பெற்ற ஒரே மகளான மதுமதியை பத்தி தான் நினைச்சேன். என்னை அறியாமல் வாய் பாட ஆரம்பித்து விட்டது. ஆமா, இத்தனை நாளா இல்லாத திருநாளா இன்னைக்கு மட்டும் ஏன் திடீர்னு பாடுற? அதுக்கு என்ன காரணம்? அதையும் தான் சொல்லேன். ஆமா அனு, இன்னைக்கு அவளுக்கு கல்லூரி வளாகத்துல நடந்த நேர்முக தேர்வுல 2 கம்பெனிகள்ல வேலை கிடைச்சிருக்கு. அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ. அதுவும் பெரிய பெரிய கம்பெனிங்க. அவ ரெண்டுமே பெரிய கம்பெனிங்க. எல்லாரும் ட்ரீம் கம்பெனின்னு சொல்ற கம்பெனிங்க தான் அது. அவள் எடுத்துக்கொண்ட கடும் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைத்து விட்டது. அதான் எனக்கும் அந்த உற்சாகம் தொற்றிக்கொண்டு நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன். சரி, எல்லா பெண்களும் தானே படிக்கிறாங்க, வேலை கிடைக்குது. இதுல 1 பெண் மட்டும் என்ன அதிசயமா செஞ்சுட்டா? நீ இதை பெருசா சொல்ற? இல்ல அனு, நீ இப்ப 5-6 வருஷமா பக்கத்து வீட்டுக்கு குடி வந்ததுல இருந்துதான் உனக்கு தெரியும். அவளை பத்தி உனக்கு அதிகம் தெரியாது. நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன் மகள் மதுமதியை பற்றி பத்மா சொல்ல ஆரம்பிக்கிறான். வாங்க நாமும் கேட்கலாம். அவள் நாங்கள் தவமிருந்து பெற்ற ஒரே மகள், வாராது போல் வந்த ஒரு மாமணி என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூறுவது போல எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவள் சின்ன குழந்தையா இருந்த போதிலிருந்தே நான் அவளை வளர்ப்பதற்கு அதிகம் கஷ்டப்படவில்லை. அவளை படிக்க வைப்பதில் நான் முக்கிய பங்கு வகித்தேன் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன்னா என் கணவர் காலை சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பி சென்றால் இரவு மிக தாமதமாகத்தான் வீட்டுக்கு வருவார். அவரது வேலை அந்த மாதிரி இருந்தது. அதனால இவளை வளர்ப்பதில் என் பொறுப்பு அதிகமாக இருந்தது. அவள் எல்கேஜி படிக்கும்போது அவளே டீச்சராகவும் அவளே வகுப்பில் உள்ள மாணவர்கள் போலவும் நடித்து பாடம் நடத்துவாள். மிக அருமையா இருக்கும். 3 வயதுக்கு முன்னாடியே என் கணவர் ஜேசிஸ் உறுப்பினராக இருந்ததால் மாதம் ஒரு முறை நடக்கும் குடும்ப விழாவுக்கு கூட்டிக் கொண்டு செல்வார். அங்கு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் போட்டிகள் வைப்பார்கள். அதில் தைரியமாக மேடை ஏறி பங்கு பெற்று பரிசுகள் வாங்குவாள். அதோடு துரு என்று இருப்பாள். எல்லோருக்கும் அவளை மிகவும் பிடிக்கும். அதோடு பொதுவில் பள்ளிகளுக்கு இடையே நடக்கும் போட்டிகளுக்கும் அழைத்துச் செல்வேன். அதாவது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ், அதிலும் பங்கு பெற்று பரிசுகள் வாங்கி வருவாள். அதனால அவளுக்கு மேடை பயம் என்பது சுத்தமாக கிடையாது. இது பின்னாடி கல்லூரியில் படிக்கும்போது அவளுக்கு கை கொடுத்தது. இந்த துணிச்சல் தான் அவளுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வழியாக அமைந்தது என்று கூட சொல்லலாம். பரவாயில்லையே, நல்லா தான் வளர்த்திருக்கீங்க, கேட்கவும் நல்லா இருக்குது. மேல சொல்லேன். அவள் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது பள்ளியிலிருந்து பழனிக்கு டூர் சென்றார்கள். வீட்டுக்கு வந்து அவள் அப்பாவிடம் டூர் போவதற்கு அனுமதி கேட்டாள். நான் குறுக்கிட்டு அதெல்லாம் நீ ஒன்றும் போக வேண்டாம் என்று சொன்னவுடன் அவள், நான் மிஸ்ஸிடம் வரேன் என்று கை தூக்கிட்டேம்மா, நான் போகலைன்னா என்னோட பிரஸ்டீஜ் என்னாருது என்று சொன்னவுடன் எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்தது. அப்புறம் அவள் டூர் போய் வந்தது வேற விஷயம். இப்படி இவள் வளர வளர அவளது திறமைகளும் வளர்த்து கொண்டே வந்தன. படிப்பு, பரதநாட்டியம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என்று பள்ளிக்கூட அளவிலும் பள்ளிகளுக்கு இடையே நடக்கும் போட்டிகளிலும் பங்கு பெற்று இவள் பரிசுகள் வாங்குவாள் என்பது எழுதப்படாத சட்டமாகத்தான் இருந்தது. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் நடத்திய தேர்வில் இளம் மாணவர் விஞ்ஞானி என்ற பட்டத்தை வாங்கினார். அடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மதுரை மாவட்டத்திலேயே 300 பள்ளிகளுக்குள் முதலாவதாக வந்தாள். இந்த செய்தி பிரபல தமிழ் தினசரி பத்திரிகையில் இவளுடைய புகைப்படத்துடன் வெளியானது. அப்போது எங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை வார்த்தைகளில் வடிக்க முடியாது. படிக்கும்போது பிரபலமான தமிழ் வார பத்திரிகை நடத்திய மாணவர் நிருபர் திட்டம் அமைப்பில் சேர்ந்து அதிலும் சிறப்பாக செய்து முடித்தாள். பத்திரிகைகள் கதை, கவிதை எழுத ஆரம்பித்தாள். +2 முடித்து பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாள். அங்கும் இவள் சேர்ந்து இந்த துறையின் முதல் மாணவியாக வந்து பாராட்டு பெற்றாள். 3ஆம் வருடம் படிக்கும்போது கால் எலும்பு முறிவு ஏற்பட்ட போது கூட காலில் மாவு கட்டு போட்டுக்கொண்டு செமஸ்டர் தேர்வை எழுதிவிட்டு வந்தாள். அதிலும் முதல் மதிப்பெண்கள் தான் பெற்றாள். அவள் வகுப்பு தோழிகள் எல்லாரும் அவளை ஆடாது மழை பெய்தாலும் விடாது நடக்கும் என்பது போல நீ காலில் அடிபட்டாலும் விடாது மதிப்பெண்கள் வாங்கி விடுவே இல்லையா என்று கலாய்த்தார்கள். இப்படி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும் அவளுக்கு இதோ இன்று நல்ல வேலை கிடைத்து விட்டது. எனக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா சொல்லு? அதோட மகள் தாய்க்கு இடையே உள்ள உறவு ஒரு நல்ல தோழிகளுக்கு இடையே உள்ள உறவு போல இருக்க வேண்டும்.
தாய் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்று மகளை சின்ன வயதில் அதட்டி உருட்டி வளர்க்கக்கூடாது. அப்படி அதட்டி கடிந்து பேசி வளர்த்தால் ஆரம்பத்தில் நமக்கு பயந்து நடப்பது போல் இருப்பாள். பிறகு வெளியே யாராவது அன்பாக பேசினால் வழிதவறி போகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஆரம்பத்திலிருந்தே அன்பாக நடந்து கொண்டால் அம்மாவிடம் எதையும் மறைக்காமல் வெளியே நடக்கும் விஷயங்களை தாயிடம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாள். இதனால் பெண் என்றைக்குமே அம்மாவிடம் எதையுமே மறைக்க மாட்டாள். ஆரம்பத்தில் தாய் மகளை நல்வழிப்படுத்தி நடத்துவதில் அப்படியே வழிகாட்டியாக இருப்பாள். இதுவே வருடங்கள் செல்ல செல்ல அப்படியே தலைகீழாக மாறும். மகள் தாயை வழிநடத்தி செல்வதில் வழிகாட்டியாக, நல்ல தோழியாக, ஆசிரியராக மாறிவிடுவாள். அது உண்மைதான். அப்போது இருவருக்கும் உள்ள உறவு நீடித்திருக்கும். ஆம், உண்மைதான் பத்மா, நீ சொன்ன இது 100க்கு 100 உண்மை. நல்லா பாடு, நல்லா ஆடக்கூட ஆடு, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் உன்னைய. இப்போது பத்மாவுக்கு மனம் முழுதும் மகிழ்ச்சியால் இருந்தது. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனிசில் இருக்குதடி அப்படின்னு தான் நம்ம பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பத்மா அவளோட மகளை பத்தி அவளே மெச்சிக்கிறா. ஏன்னா அப்படி ஒரு வளர்ப்பு, இதுதான் கரெக்டான விஷயம். இந்த மாதிரி எல்லா தாய்களுமே இருந்துட்டா நல்ல இதுதான். பெண் குழந்தைகள்லாம் வழி தவறி போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதே மாதிரி உண்மையா என்ன நடக்குது அங்க பள்ளிக்கூடத்துலயோ இல்ல கல்லூரிலயோ என்ன நடக்குது அப்படிங்கிற இது சொல்லிட்டாங்கன்னா அது இன்னும் நல்லாவே இருக்கும். இது தாய் மகளுக்கு உண்டான உறவு எவ்வளோ நல்லா இருந்தது இல்லை கதை. அடுத்த காணொளியில் அடுத்த கதையை பத்தி பார்க்கலாம். இது நெஞ்சம் நிறைத்த உறவுகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து என்ன தவம் செய்தன என்று ஆர் பிருந்தா அவங்க எழுதியிருக்காங்க. ஆர் பிருந்தா அவங்க ரொம்ப வருஷமாவே கதை கட்டுரைகள்லாம் எழுதிட்டு வராங்க. இந்த இது சிறுகதை கேட்டீங்களா? அடுத்த கதை கேட்கறதுக்கும் தயாரா இருங்க. நன்றி, வணக்கம்.